ஒரு ஃப்ராக் வந்து ஒரு போல் மேலே ஏறதுக்கு டிசைட் பண்ணிடுச்சு. அதனால அது ரொம்ப வேகமாக மேலே போயிட்டே இருக்கு. கொஞ்சம் தூரம் கழிச்சு அது ஸ்லோவாக ஏற ஆரம்பிச்சது. கொஞ்சம் வழுக்குது, கொஞ்சம் போகுது. உடனே சுத்தில இருக்கிற நிறைய ஃப்ராக்ஸ் வந்து, ஐயோ நீ போகாத, மேலே போனன்னா வழுக்கிக்கு விழுந்துட்டா கை கால்லாம் உடஞ்சிரும், போகாத போகாதான்னு எல்லாம் கத்துதுங்க. ஆனா இது எதுவுமே இது காதுல வாங்காம மேலே போகுது. போயிட்டு கடைசியில் ரீச் ஆயிடுச்சு, டாப்ல ரீச் ஆகி வின் பண்ணிடுச்சு. ரைட்டா? ஆனா அதுக்கு காரணம் என்னன்னா, அத்தனையும் போகாத போகாதன்னும் போது இது போனதுக்கு காரணம் இதுக்கு காது கேட்காது. அதனால கீழே எல்லாம் கையாட்டும் போது என்கரேஜ் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இது அவங்க டிஸ்கரேஜ் பண்றத காதுல வாங்காம மேல போய் ரீச் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் நம்ம முன்னேறணும்னு பார்க்கும்போது நிறைய பேர் நம்மள சரௌண்டிங்ல இருக்கிறவங்க இதெல்லாம் உனக்கு வேலைக்கு ஆகாது, போகாத, அது இதுன்னு ஏதாவது நெகட்டிவா சொல்லுவாங்க. அது எதுவுமே நம்ம காதுல வாங்காம நம்ம எய்ம் மட்டுமே நம்ம குறிக்கோளை வச்சு நம்ம மேல